இப்பொழுது பாலியர் சங்கத்தினுடைய குரு நாடகம் மேடையிலே காண்போம். திருநெல்வேலி திருமண்டல போதகரான அருள் திரு ஜான் சாம்வேல் ஐயரின் மகனாக 1942 ஆண்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் மெஞ்ஞானபுரத்தில் பிறந்தார். ஒரு புகழ்பெற்ற தமிழ் கிறிஸ்தவ ஆன்மீக பாடலாசிரியர் மற்றும் இவர் ஒரு சிறந்த கல்வியாளர் ஆவார். காலத்தால் அழியாத எண்ணற்ற பக்தி பாடல்களை இயற்றியதன் மூலம் கிறிஸ்தவ ஆன்மீக இலக்கியத்தில் நீங்கா இடம் பிடித்துள்ளார். கண்டிப்பான மற்றும் பக்தியுள்ள கிறிஸ்தவ குடும்ப பின்னணியத்தில் வளர்ந்த இவர் தனது பள்ளி படிப்பை நாசரேத்தில் முடித்தார். தமது முதுகலை பட்டம் மற்றும் ஆசிரியர் பயிற்சி முதுகலை பட்டம் அனைத்தையும் முடித்துள்ளார். திருநெல்வேலியில் உள்ள சிஎஸ்சி சாப்டர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தலைமை ஆசிரியராக பணியாற்றி பல மாணவர்களை உருவாக்கியுள்ளார். சிறு வயது முதலே இசையில் மிகுந்த ஆர்வம் கொண்ட இவர் பல ஆலயங்கள் மற்றும் பள்ளிகளில் பாடகர் குழு தலைவராக திருப்பணியாற்றியுள்ளார். சாயர்புரம், தூத்துக்குடி, கால்டுவல் காலனி மற்றும் பாளையங்கோட்டை கதீட்ரல் பேராலயம் ஆகியவற்றில் ஆர்கன் இசைக்கருவி வாசித்து பாடகர் குழுவை வழிநடத்தியுள்ளார். JS அற்புதராஜ் மர்காசிஸ் அவர்கள் வெறும் பாடல் ஆசிரியராகவோ மட்டும் இருக்கவில்லை, தன் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களின் நல்வாழ்வுக்காக, கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்காக பணியாற்றினார். அப்பொழுது ஒரு நாள், இனிவா நம்ம ஸ்கூலுக்கும் போக வேண்டாம்டா. எங்க வீட்டுல எங்க அப்பா தினமும் குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இனி ஏதாவது ஒரு வேலைக்கு தான் செங்க சூளைக்கு போகலான் இருக்கேன்டா. ஆமாடா, எனக்கும் எங்க அக்காவுக்கும் சரியா சாப்பாடே கிடைக்கிறது இல்லடா. நானும் ஏதாவது வேலைக்கு போகலான்னு தான்டா இருக்கேன். தம்பிமார், நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உங்க குடும்ப சூழ்நிலை, அதனால நீ படிப்பை விடலான்னு நினைக்காது. உன் குடும்ப சூழ்நிலை மாறணும்னா நீ படிச்சு ஜெயிக்கணும். அதுக்கு நான் உதவி செய்யறேன். உன் எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன். உங்க அப்பா மட்டும் நான் பேசுறேன். நீங்க தொடர்ந்து படிக்கணும், நீங்க ஜெயிக்கணும். ஐயா, இன்னைக்கு நீங்க உதவி செஞ்சிருவீங்க. எப்போதும் எங்களுக்கு யாரு உதவி செய்வா? இன்னைக்கு நான் உதவி செய்து உங்களை உயர்த்துறேன். அடுத்தது நீங்க அநேகருக்கு உதவி செய்யணும். வாங்க படிக்க போவோம், வாங்க. அன்று அவர் சொன்ன வார்த்தையின்படி இன்று சாப்டர் மேல்நிலை பள்ளி பல ஊழியர்களையும், மருத்துவர்களையும், பல பொறியியல் நிபுணர்களையும், பல அரசியல் தலைவர்களை உருவாக்கி ஆசீர்வதிக்கப்பட்ட பள்ளியாக இது வருகிறது. அதற்கு காரணம் கனம் அற்புதராஜ் ஐயா அவர்கள் விதைத்த விதை. ஒரு முறை பள்ளிக்குள் ஒரு சில தலைவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். அம்மா, நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? சொன்னதை செய்ப்பா. சொல்லுவோம்ல ஐயா, இது பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க படிக்கிறேனோ. நீங்க உள்ள போய் சத்தம் போட்டீங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் பயந்துருயா. நான் யாரு தெரியுமா? யார் தெரியுமா? சொல்றதை செய்யல, நடக்கிறதே வேற. ஐயா, பார்த்து பேசுங்க. நான் யாரு தெரியுமில்ல? அதுக்கு ரவுடியா இருந்தவன் என்ன மனுஷனா மாத்தி இந்த ஸ்கூல்ல வாட்ச்மேனா மாத்தி, கென்னடி நீ ஒழுங்கா அமைதியா பொறுமையா இருக்கணும்னு எனக்கு பக்தியை சொல்லி தந்தது அற்புதராஜ் ஐயா. ஐயா ஐயா வாங்க ஐயா. கென்னடி, என்ன பிரச்சனை? என்னமா என்ன பிரச்சனை? நீங்க யாரு? வாங்க வாங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க. எங்க ஊர் பசங்களை அந்த ஊர் பசங்க அடிச்சிருக்கானுங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒண்ணு அந்த பசங்களை எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நாங்க பாத்துடுவோம். நீங்க ஒப்படைக்கலன்னு வச்சுக்கோங்க, நாங்க பார்க்க வேண்டிய விதமா பாத்துருவோம். இங்க பாருங்க, 4500 படிக்கிறாங்க. எல்லாரும் சமந்தான். அவங்க சண்டை போடுவாங்க, சேருவாங்க. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. ஐயா, பேச விட்டு நீங்க போட்டு பேசிட்டே போறீங்க. அந்த பையங்களை வெளியில அனுப்புங்கன்னு அனுப்புங்க. இல்லாட்டி வெளியில பூரா ஆட்கள் நிக்காங்க, பள்ளிக்கூடத்தை அடிச்சு உடச்சுருவோம். ஊரே கொதிச்சு நிமிக்குது. சும்மா நாங்க சாதாரணமான
ஆட்கள் கிடையாது. அந்த பசங்க அடிக்கிறதுக்கு எங்க பசங்க நிகழ்ச்சி வாங்கலாம். நானும் வாலிப வயசுல ரவுடித்தனம் பண்ணி பெரிய ரவுடி ஆகணும்னு தான் நினைச்சேன். எல்லாம் போச்சு, வீண். அந்த நேரத்துல வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு நான் போகும் பொழுது அந்த இயேசுவின் அன்பு என்னை தொட்டிச்சியா, என்னை மாத்திருச்சு. இயேசு சொன்னாரு, நான் உன்னை பெரியவனாக்குவேன். என்ன வைத்திருக்காரியா தலைமை ஆசிரியர், இவ்வளவு பெரிய ஒரு பாடசாலை. உங்க பிள்ளைகளும் உயரணும், உங்க பிள்ளைகளும் சாதிக்கணும். அதுக்கு நீங்க இப்படி விதைக்காதீங்க, அன்பை விதைங்க. ஜாதி மதம் வேதம் பிரிவினையை நீங்க விதைச்சு பிஞ்சு உள்ளத்தை கெடுத்து எதிர்காலத்தை நாசமாக்கிறாதீங்க. நாங்க இயேசு அன்பை விதைக்கிறோம், அவங்க வாழ்க்கை உயரும், அவங்க செழித்திருப்பாங்க. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஐயா, ஆக்ரோஷமா வந்த எங்களை உங்களுடைய அன்பான வார்த்தை எங்களை அப்படியே கட்டி போட்டுட்டு எங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் கீழே இறக்கிட்டு, ஐயா எங்க பசங்களை நல்லா படிக்க வைங்க. அந்த பசங்களுக்கு புத்திமதி சொல்லுங்க. எல்லாம் சமமா நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க, எங்களை மன்னிச்சிருங்க. எப்பா ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு போறியா, இனிமே எந்த பிரச்சனை கொண்டு இந்த ஸ்கூல் பக்கம் நாங்க வரமாட்டோம். வாங்க, ஆண்டு விழாவுக்கு நீங்க வாங்க, சிறப்பு விருந்தினர் அவங்களை அழைக்கிறேன். ஐயா வாங்க. நன்றி. போங்க போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போங்க எல்லாரும். இப்படியாக அநேக பிரச்சனைகளை தன்னுடைய அன்பினாலும் தாழ்மையான குணத்தினாலும் மாற்றி அநேக பெற்றோருக்கு முன்மாதிரியாக விளங்கினார். கல்வி பணியில் சிறப்பாக செயல்பட்ட அற்புதராஜ் ஐயா உள்ளம் உருக்கும் அநேக பாடல்களை இயற்றியுள்ளார். அவர் இயற்றிய சிலுவை பாடல்கள் இன்றும் மக்களை கிறிஸ்துவண்டை அழைத்து செல்கிறது. அப்படி ஒரு பாடல் உருவான கதையை நாம் பார்ப்போம். தம்பிமா, நேத்து ஒரு தரிசனத்தை ஏசப்பா எனக்கு கொடுத்தாங்க. அந்த தரிசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு குட்டி பாப்பா இருந்தா, கிறிஸ்துமஸ் பண்டிகை பட்டு சட்டை போட்டுக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தவ நிறைய வெடிக்காத பட்டாசெல்லாம் பார்த்தாதான் எடுத்து அந்த மருந்தெல்லாம் எடுத்து ஒரு பேப்பர்ல தட்டிக்கிட்டே இருந்தா. அதை பார்த்தோன்னே இதுல ஒரு தீ வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீக்குச்சியை பத்த வச்சு அப்படியே போட்டா. அப்படின்னு நெருப்பு எரிஞ்சிச்சு. அவருடைய ஆடைகள் எல்லாம் எரியுது. அவங்க தாயார் ஓடி வந்தாங்க. அப்படியே 2 கைகளை வச்சு அமர்த்தி அவளை கீழே படுக்க போட்டு தீயை அணைச்சிட்டாங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு சேதமும் இல்லை. ஆனா தாயாரின் கரங்கள் எரிந்து போச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு, புண்ணெல்லாம் மாறிட்டு. ஆனா அந்த அவளுடைய தாயாரின் விரல்கள் அத்தனையும் அப்படியே நின்னு போச்சு. அடுத்த வருஷம் வந்துச்சு, கிறிஸ்துமஸ் வந்துச்சு, பண்டிகை வந்துச்சு, புது சட்டையை போட்டா இந்த பிள்ளை. அதே மாதிரி திரும்ப பட்டாசு எல்லாம் பிறக்கி அந்த மருந்த பேப்பர்ல தட்டிக்கிட்டு இருந்தா. தீப்பெட்டி எடுத்தா. இதை பார்த்த தாய் ஓடி வந்தா. அவளை பார்த்தா, கோவப்படல, திட்டல, அடிக்கல. 2 கையையும் காட்டி, மகளே நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்ன. அந்த குழந்தை கைய பார்த்தா, ஐயோ எங்க அம்மாவுடைய கைக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நான் தானே. போன வருஷம் தானே இப்படி தீயில பண்ணி எங்க அம்மாவுக்கு நான் இப்படி அநியாயத்தை உண்டாக்கினேன். கரங்களை பற்றி கொண்டாள். அம்மா, நான் இனி தவறு செய்ய மாட்டேன். மருந்தெல்லாம் தட்டி போட்டா. இனி நான் கீழ்ப்படிவேன்னு சொன்ன. அதே போல அந்த இயேசுவானவரும் நம்ம சண்டை போடும்போது, பெருமைப்படும் போது, கீழ்ப்படியாம இருக்கும்போது நம்ம முன்னாடி ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி, மகனே நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படி சொல்றாரு. இதை கேட்கும் போது என் கண்கள் எல்லாம் குளமாக மாறினது. அருமையான ஒரு பாட்டு இருந்துச்சுப்பா. ஐயா, ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம் ஐயா. ஐயா, இது நமக்கு உணர்த்துவது என்னையா? ஐயா, இந்த உண்மை சம்பவத்துல இருந்து எங்களுக்கு என்னையா கத்து தரீங்க? நீங்க 2 பேரும் கேட்ட கேள்வி ஒரே பதில் தான். ஆண்டவர் நாம் தவறு செய்யும் போது நம்மை கண்டிக்காமல் அன்பாக நம்ம இடத்துல வந்து அப்படி ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை குறித்து ஒரு பாடலை நான் இப்ப பாடுறேன். கேளுங்க. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கைகள் என்னை நோக்கி பார்க்கின்றன. தம்
இயேசுவின் அன்பு எங்க உள்ளத்தை நிரப்பிட்ட ஐயா. நாங்க இயேசுவுக்காக வாழ்வோம் ஐயா, இயேசுவுக்காக வாழ்வோம் ஐயா. நாங்க எங்களையே இயேசுக்காக அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இந்த பாடலை கேட்டு எல்லா இடத்துலயும் சுவிசேஷம் சொல்லுவோம் ஐயா. வாங்க, அந்த இயேசுவின் அன்பு உங்களை மாத்திட்டு வாங்க. 1971ஆம் ஆண்டு கோவை மாநகரத்தில் நடைபெற்ற யூத் ஃபார் கிரைஸ்ட் வாலிபர் முகாமில் வாலிபர் கூட்டத்துக்கு வந்தோமா, நல்லா ஜாலியா சுத்தி என்ஜாய் பண்ணோமா, போய்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? இந்த கூட்டத்துக்கு வந்து 2 நாள் ஆச்சு. கூட்டத்துக்குள்ள இருந்தோமோ, வெளியில ஜாலியெல்லாம் சுத்திட்டு இருந்தோம். டேய், இன்னைக்காவது கூட்டத்துக்கு போகண்டா. இவனை ஏன் கூட சேர்த்த? இங்க பாரு, போகணும்னா நீ போ. புரிஞ்சுதா? நாங்க வெளியே தான் சுத்தி என்ஜாய் பண்ண போறோம். என்ன கூட்டம் ஆரம்பிச்சுட்டு பாட்டு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அடுத்த செய்தி வேலை வரப்போகுது. வாங்க, உள்ள வாங்க. ஐயா, நாங்க சும்மா ஜாலியா வந்தோம் ஐயா. நீங்க வேணா உள்ள போங்க. சும்மா வந்து வெறுமையா அழிஞ்சு போயிடாதீங்க. செய்தி வேலையில இயேசுவானவர் உங்களோட பேசுவார். வாங்க வாங்க, உள்ள வாங்க. பெரியவர் நம்மள சும்மா விட மாட்டாரு, சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதனால சும்மா கடமைக்காது போய் உட்காருவோம். வாங்க. அன்பான இந்த வேலையிலையும் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கவங்க எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும்படியாக அருமையான ஒரு பாடலை கொடுத்திருக்கிறார். நாம் தவறு செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது, பெருமை பாராட்டும் பொழுது ஆண்டவர் தம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களை நம்மத்திலே நீட்டி நம்மை அர்ப்பணிக்கும்படியாக நாம் மாறணும் என்று அவர் அவளோடு நம்மை நோக்கி என் மகனே, என் மகளே என்று நம்மை கூப்பிடுகிறார். இப்போ நான் ஒரு பாடலை நான் உங்களுக்காக பாட போகிறேன். உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள் கர்த்தருக்காக. படித்தேன் என்னை முற்றிலுமா அற்புதனாதாவும் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னை தத்தம் செய்தேன். அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னை தத்தம் செய்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. பாடல் பாடி முடிந்ததும் வாலிபர்கள் அப்படியே முழங்கால் படியிட்டு தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கிறார். ஐயா, உங்க இந்த பாடல் எங்களுடைய உள்ளத்துல மட்டும் இல்ல, இந்த பாடலை கேட்கிற உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய இருதயத்திலும் ஒரு அசைவை உண்டு பண்ணுங்கிறதுல சந்தேகமே இல்லையா? ஐயா, நீங்க இன்னைக்கு எழுதின இந்த பாடல் காலம் காலத்துக்கும் ஒரு அர்ப்பணிப்பின் பாடலா கிராமப்புறங்கள்ல, பட்டி தொட்டிகள் எல்லா இடத்துலயும் ஒழிக்கையா. ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. நாங்களும் நீ இயேசுக்கு சாட்சியா வாழ்வோம் ஐயா. ஆமா, திருச்சபையாக, திருமண்டலமாக ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்படியாக கர்த்தருக்கென்று 150க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதி இயேசுவின் கரத்தில் இறைவனின் மார்பில் சாய்ந்து விட்டார். அவரின் பாடல்கள் இன்றும் உலகை அசைத்துக் கொண்டிருக்கின்றன. உள்ளத்தின் காயங்களை ஆற்றுகின்றது. அவர் விட்டுச் சென்ற நற்செயல்களையும் நற்பண்புகளையும் தொடர்ந்து செய்வோம். தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம். புதியதொரு சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றியுடன் வாலியர் சங்கம்.